ஒவ்வொரு முறையும் கரும்புகையை போட்டு விடுவாங்க. அந்த காலத்தில் இப்போ கிடையாது, இப்போ பெல் அடித்தா முடிஞ்சு கரும்புகையை போட்டாங்கன்னா அந்த புகை கொண்டு வழியாக கருப்பாக புகை வச்சுன்னா இன்னும் போப்பு தேர்ந்தெடுக்கப்படல. ஐயோ போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெண்புகை வரும். எல்லாம் அது வரையும் உட்காந்து 10 நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வெளியே உட்காந்து இங்கே வாட்டிக்கனில். இப்போ இந்த கார்டினல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா பார்த்திங்கன்னா 252 பேர் மொத்த கார்டினல்ஸ். இந்த கார்டினல்ஸ் ஓட்டு போட்டு தான் யாரை தேர்ந்தெடுப்பாங்க, போப்பை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஓட்டு போட்டுனா போனவுடனே ஆளுக்கு ஒரு பேலட் பேப்பரை கொடுத்து இவர் கேண்டிடேட்டா இவரும் போட்டி போடுறாங்களா அப்படிலாம் கிடையாது. வித்தியாசமானது. அதிலிருந்து தான் அரசியலே வந்தது. உலக ஜனநாயக அரசியலில் வாக்கெடுப்பு நடக்கிறதுக்காக வந்து அந்த ஸ்டைலே எதை பார்த்து வந்ததுன்னா போப்பை தேர்ந்தெடுக்கிறத பார்த்து தான் வந்தது. பல நாடுகளில் ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கார்டினல்ஸ் வந்து இதில் வந்து எப்படின்னா 80 வயதுக்கு மேலே உள்ள கார்டினல்ஸ் போட்டி போட முடியாது, ஓட்டளிக்கவும் முடியாது. 51 கார்டினல்ஸ் யார், இத்தாலியை சேர்ந்தது. இதுதான் லாபி. இப்போ நீங்கள் பாப்புலேஷன் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா இத்தாலியை விட இந்தியாவில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இந்த உலக கிறிஸ்தவத்தை ஆள்வது யார், இந்தியாவுடைய ஆளாக இருக்கணும். ஆனால் இருக்காது. அதை இத்தாலி தான் அந்த மதத்தை கையில், உலகத்துடைய எல்லா விஷயத்தையும் கையில் வச்சுருக்கிறது அமெரிக்கா. அதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான வருடங்களாக மதத்தை கையில் வைத்திருக்கு, உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை கையில் வைத்திருக்கு இத்தாலி. அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அந்த 10 நாளைக்கு செல்ஃபோன் எடுக்காது, அங்கே டிவி எடுக்காது, சேனல்ஸ் எடுக்காது, ரேடியோ கட்டு, எந்த தொடர்புமே வெளி தொடர்பு உள்ளே வரக்கூடாது. உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும்ல, நீங்கள் ரேடியோ கேட்டே இருப்பீங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு சேனல் யூடியூப்பில் என்ன தேவையான போட்டு விடுவாங்க. திடீர்னு ஒரு கார்டினல் கேட்டு இவர் தான் வருவாருன்னு அவங்க சொல்கிறேன்னா இவர் தான் வருவாரோ அப்படின்னு சரி நம்ம அவருக்கே ஓட்டு போடணும்னு போட்டால். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட உமாபதி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் நண்பா. கத்தோலிக்க திருச்சபையோட தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார் அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி முதன்மை செய்தியாக மாறி இருக்குது. இந்த போப் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் எங்கேருந்து இந்த போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டார், அதோடைய நடைமுறைகள் என்ன, இதை பற்றி சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா அந்த உலக கத்தோலிக்கல் ஆர்சின்வாங்க, ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி, அதான் ரோமு. அங்கே தான் வந்து இந்த செயின்ட் பீட்டர்ஸ் இது இருக்குது. இதுதான் அவர்களுடைய தலைமையகம். வந்து ஒரு தனி நாடு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ போப் பிரான்சிஸ் இறந்துட்டார். ஒரு 10-12 வருஷம் இருந்திருக்காரு. அவர் சமீப நாளாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். சமீப நாடு, அதாவது போப்பாக வர்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 80 வயசு வந்தால் தான் வர முடியும். சின்ன வயசுலலாம் வரவே முடியாது. ஒரு 70, குறைந்தபட்சம் ஒரு 70 வயசுக்கு மேலே இருந்தால் தான் போப்பாகவே ஆக முடியும். ஏன்னா முதல்ல கார்டினல்ஸ்னு ஒரு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாட்டில் நீங்கள் கார்டினலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செயின்ட் பீட்டர் ஸ்கொயருக்கே போக முடியும். அங்கே தான் தலைமையகம் இருக்குது. நீங்கள் கார்டினல்ஸ் ஆனால் மட்டும்தான் வாக்களிக்கும் உரிமை உங்களுக்கு. இப்போ இது வந்து எலெக்ஷன் மாதிரி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி வந்து ஒரு நம்ம ஜனாதிபதி தேர்தல் நடத்துகிறோம்ல அந்த மாதிரி எப்படின்னா மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எம்பி எம்எல்ஏக்கள் வாக்களித்து தான் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் வந்து எப்படின்னா அந்த சிஸ்டத்தை தான் பிரிட்டிஷ்காரன் அரசியலுக்கும் கொண்டு வந்தான். அரசியலுக்கும் கொண்டு வந்தது எப்படின்னா வாக்களிக்கும் முறை. இது இன்றைக்கி நேற்று கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, ஆயிரங்கள்லேயே வந்து வாக்களிக்கும் முறையில் தான் வந்து கார்டினல் கார்டினலை வந்து நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்பை தேர்ந்தெடுக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டினல். இப்போ கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற கதை தான் இது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இளம் வயது கார்டினல்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. இளம் வயதுனா எத்தனை வயதுனா 45 வயசில் ஒருத்தரும் 51 வயசில் ஒருத்தர். இவங்க 2 பேர் தான் இளம் வயது கார்டினல். அதில் ஒருத்தர் இந்தியாக்காரர், கேரளாக்காரர். இன்னொருத்தர் வந்து யுக்ரைன்காரர். அவர் தான் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இளம் வயது கார்டினல். அவர் வந்து 1980 தான் பிறந்திருக்கார். அப்படின்னா பாருங்கள், 25 வயசு, எவ்வளோ 45 வயசு தான். அவர் தான் வந்து உக்ரைனை சேர்ந்தவர் ஒரு கார்டினலாக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி சமீபத்தில் நேரடியாக கார்டினலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். சரியா, அவர் வந்து நேரடியாக தேர்ந்தெடுப்பார். மொத்தம் இந்தியாவில் வந்து 6 கார்டினல் இருக்காங்க. 6 கார்டினல் இருக்காங்க அப்படின்னா முதல்லலாம் அப்படி கிடையாது. ஒரு கார்டினல் இருந்தார், பாம்பேயில் ஒருத்தர் இருந்தார். கார்டினல்னால் யாருன்னே ரோமன் கத்தோலிக்கர்களுக்கே பெருவாரியான மக்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ இது எப்படின்னா பிஷப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆர்ச் பிஷப்னுவாங்க. ஒரு பகுதிக்கு ஒரு பிஷப், ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஃபாதர், ஒரு பிரதர் இருப்பார், அப்புறம் ஃபாதர் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த படிநிலையில் வரும்போது பிஷப் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். பிஷப்லேருந்து எலெக்ஷன் வந்துடும். ஃபாதரியாராக வரக்கூடியவர் வந்து அதற்கான படிப்பு, அதுக்கு தனியாக வந்து
மத ரீதியான பாடங்களை சொல்லித்தரக்கூடிய கல்லூரியில் சேர்ந்து படித்து தான் அவர் ஃபாதரியாராக பொறுப்பேற்க முடியும். அதுக்கப்புறம் பிஷப்லாம் பார்த்திங்கன்னா தேர்வு முறையில் வருவாங்க, ரகசிய தேர்வு முறையிலையோ இல்லை ஓப்பன் தேர்வு முறையில் வருவாங்க. ப்ராட்டஸ்டான்லேயும் அப்படி தான் இதுலேயும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பிஷப்பாக இந்தியா ஃபுல்லாக இருக்காங்களோ, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 1000 நெருங்கும், அவ்வளோ பிஷப்புகள் இருப்பாங்க. இப்போ 1000 நெருங்கும்னு சொல்ல முடியாது, 500 கிட்டத்தட்ட இருக்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்தேன்னா மதுரை டயசிஸ்ன்னு ஒன்று இருக்கும், சென்னை டயசிஸ் இருக்கும், கோவை டயசிஸ்ன்னு இருக்கும், இப்படி ஒரு 5-6 அப்படி இருக்கும், திருச்சி டயசிஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம கணக்கு தெரியல. இந்த பிஷப்புகள் இருக்காங்களே, இதிலிருந்து தான் வந்து இவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. யாருன்னா கார்டினல்ஸை தேர்ந்தெடுத்தால், இப்போ ஒரு நாட்டுக்கு எல்லா நாட்டுக்கும் கார்டினல்ஸ் இருக்குன்னு, எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் கார்டினல் இருப்பாங்களான்னா கிடையாது. சில டார்கெட் போடுவாங்க. என்னென்னா, இந்த நாட்டில் நம்ம மதத்தை வளர்க்கணும், இல்லை இங்கே பிரச்சனைக்குரியது. இப்போ இலங்கையில் ஒரு கார்டினல் இருக்கார், ஆனால் இந்தியான்றது எவ்வளோ பெருசு. இந்தியாவிலே ஒரு கார்டினல் தான் இருந்தார் இவ்வளோ காலமாக. சமீபத்தில் ஒரு 10-15 வருடங்களில் தான் இந்த போப் ஃப்ரான்சிஸ் வர முடியாது, பெனடிக்ட் இருந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கார்டினல்ஸு இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. இலங்கையில் ஒரு கார்டினல் இருக்கார். பல நாடுகளில் வந்து கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, கார்டினல்ஸ் இருக்க மாட்டாங்க, நியமிக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பல காரணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த கார்டினல்கள் தான் என்ன ஆகுன்னா, இந்த கார்டினல் ஆகிறதுக்கே 60 வயசுக்கு மேலே ஆயிடும். ஜார்ஜ் கூவக்காடு அப்படின்றவர் தான் ட்ரிவாண்ட்ரத்தில் பிறந்தவர். அவர் இப்போ வந்து 2024 போப்பால் நியமிக்கப்பட்டார், கார்டினல் ஆனார். அவர் யார் அப்படின்னா, பிஷப்பாக இருந்தவரே கிடையாது. அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். பிஷப்பாக இருந்ததில்லை, அவர் கார்டினலாக டேரெக்டாக. இது வந்து என் ரூட்டில் வருது. இப்போ இந்த கார்டினல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா பார்த்திங்கன்னா 252 பேர் இருக்காங்க மொத்த கார்டினல்ஸ். இந்த கார்டினல்ஸ் ஓட்டு போட்டு தான் யாரை தேர்ந்தெடுப்பாங்க, போப்பை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஓட்டு போட்டுனா போனவுடனே ஆளுக்கு ஒரு பேலட் பேப்பரை கொடுத்து இவரா இவர் கேண்டிடேட்டா, இவரும் போட்டி போடுறாங்களா, அப்படிலாம் கிடையாது. அது வித்தியாசமானது. அதிலிருந்து தான் அரசியலே வந்தது. உலக ஜனநாயக அரசியலில் வாக்கெடுப்பு நடக்கிறதுக்காக வந்து அந்த ஸ்டைலே எதை பார்த்து வந்ததுன்னா, போப்பை தேர்ந்தெடுக்கிறத பார்த்து தான் வந்தது. பல நாடுகளில் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கார்டினல்ஸ் வந்து இதில் வந்து எப்படின்னா 80 வயதுக்கு மேலே உள்ள கார்டினல்ஸ் போட்டி போட முடியாது, ஓட்டு அளிக்கவும் முடியாது. 80 வயசுக்கு 79 வயசோட முடிஞ்சு போச்சு. 79 வயசு வரைக்கும் இருக்கிற கார்டினல்ஸ் தான் ஓட்டு போட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 135 கார்டினல்ஸோ தான் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள். 252 இருந்தால் கூட வாக்களிக்கும் உரிமை பெற்றது இந்த 100 சில்லற பேர் தான். ஏன்னு கேட்டால் மீதியெல்லாம் கார்டினலாக இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்க உரிமை இல்லை. ஏன்னா 80 வயசுக்கு மேலே ஆயிரும். ஏங்க நல்லா தானே இருக்கார், உயிரோட தானே இருக்கார், ஏன் அவர் ஓட்டு போடலாமா? அப்படி ஓட்டு போடலாம்ல. ஓட்டு போடுறதுல என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போடுறவர்கள் தான் போட்டியாளர்களாக இருப்பாங்க இங்கே அந்த பாஸ்லிகாவில். இப்போ என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் இப்போ போப்பு இறந்துட்டார், அதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும். இங்கே வைக்கணும், எவ்வளோ நேரம் வைக்கணும், எவ்வளோ மக்கள் பார்வையிடணும், எங்கெங்கே அந்த டெட் பாடியை வச்சு இப்போ என்னென்ன பிரார்த்தனை பண்ணணும்னா நான் பாட்டு பாடணும்னு போயிட்டே இருக்கும். அது எத்தனை நாள் போகுதுன்னு தெரில, அவங்க முடிவு தான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 10 days ப்ராசஸ், 10 நாள் ப்ராசஸ் தான் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ ஒரு 135 கார்டினல் இருக்காங்கன்னு வைங்க, 135 கார்டினல் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பயங்கர ப்ராசஸ். அது மிக பிரம்மாண்டமான ஒரு இந்த செயின்ட் பீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ரோமில் மிக ஒரு பிரம்மாண்டமானது. ஒரு 10 மாடி அளவுக்கு இருக்கும் தூண் மட்டும். ஆனால் ஒரே மாடி தான். அங்கே இருந்தால் போய் பார்ப்பார், ஸ்கொயர்லேருந்து பார்க்குறாருன்னா. இங்கேருந்து நீங்கள் தரையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆள் உருவமே தெரியாது. வெள்ளை கலரில் தெரியுது, அவர் தான் போப்போன்னு எல்லாம் கற்றுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவார், இதெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கிட்டார். அங்கேருந்து கையை காட்டுவார், தண்ணி ஒழிப்பார், இந்த இதை காட்டுவார். அவ்வளோதான் பார்க்க முடியும் போப்பை. அவர் அப்பப்போ தரிசனம் தருவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அதற்கப்புறம் ஒரு 500 வருஷம் 1500களில் வந்து அது மாற்றி அமைக்கப்பட்டது. 1800களில் இன்னும் பிரம்மாண்டமாக அது உருவாக்கப்பட்டது. ஆனால் அங்கே உள்ள ஒரு வந்து என்னென்னா, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து என்னென்னா சுருவமே இருக்காது. இப்போ ஏசுநாதர் மாதான்னு வச்சு அதெல்லாம் இருக்காது அங்கே.
இருக்காது. அதுதான் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. அங்கே உட்காந்து தான் இந்த எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா, முதல்ல வந்து இந்த கார்டினல்ஸ் பூரா அரைவல் ஆகணும். அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்துடணும்னு ஒரு சம்மன் கொடுப்பாங்க கார்டினல்ஸ்க்கு. நீங்கள் இதிலேருந்து சம்மன் கொடுத்து எல்லாம் கிளம்பி வரணும்ல. அந்த காலத்தில் எப்படி கிளம்பி வருவாங்க? இப்போ 20 வருஷத்தில் செத்துட்டாருன்னா அதுக்காக தான் இந்தியாவிலேருந்துலாம் இல்லை. இப்போ அந்த காலத்தில் இதே இல்லை, எல்லாம் பக்கத்தில் இட்டாலி, ஃப்ரான்ஸு, தென் அமெரிக்கா, இங்கேருந்து இருக்கிற நாடுகள் மட்டும். ஆமாம், அங்கேருந்து அவர்கள் போகிறதுக்கே மாதக்கணக்காக வாரக்கணக்காகும். அந்த காலத்தில் மாதக்கணக்காகும். ரொம்ப நாள் கழிச்சு தான் அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி ஓலை அனுப்பி இவங்க இப்போ அனுப்புகிற ஓலை போய் சேர்றதுக்குள்ளே எப்போ போய் சேருண்டு அப்புறம் அவர்கள்லாம் கிளம்பி வரணும். மாட்டு வண்டியை குதிரை வண்டியை பிடிச்சி வரும்போது குதிரை இருந்துச்சு அந்த காலத்தில், குதிரையில் வர்றாங்கன்னு வைங்க. குதிரையில் வந்து இவங்க ரீச் ஆகி அது வயதான காடினல்னால் என்ன, குதிரை வண்டியில் வரும்போதே உயிர் போயிரு. எத்தனை காடுகள் மலைகள் என்ன ரோடாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு இது. அது அந்த காலத்தில் அதுக்கு எவ்வளோ போனோம்னா அது பெரிய கதை. அது அந்த பிரம்மாண்ட மாளிகைக்கு வந்து எல்லாம் ரீச் ஆகிடுறாங்க. இப்போ உள்ள போப்பெலாம் ஃப்ளைட்டில் வந்துடுறாங்க, ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து எல்லாம் வந்து அங்கே அரைவ் ஆயிடுவாங்க. அரைவாகி அவங்க டேட் சொன்ன ஒரு 3 நாள் டைம் கொடுத்தா போதும், எல்லோரும் வந்துடும். ஏன்னா இப்போயே இந்த சடங்கு ஈமச்சடங்குகளுக்கு போப்பை வந்து இது பண்ணுறதுக்கு எல்லோரும் வருவாங்க. அப்போயே சொல்லி விட்ருவாங்க, எல்லாம் வந்துருங்க எத்தனை டேட்டில் வந்து நம்ம அடுத்த போப்பை எலெக்ஷன் பண்ணோம். இந்த அடுத்த போப்பு எப்படின்னா இந்த கார்டினல்களுக்குள்ளே இருந்தே தேர்ந்தெடுப்பாங்க. வாக்களிக்கக்கூடிய 135 கார்டினல் இருக்காங்க இல்லையா. ஏன்னா இவர்கள் வந்து வாக்களிப்பாங்க. எப்படி வாக்களினா அவங்கவுங்களுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு ஓட்டு, அவருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் தாண்டா பிஷப், நீங்களே ஓட்டை போட்டுருவீங்களா? இவர் அவருக்கு போட்டுக்குவார், நான் எனக்கு போட்டுக்குவேன். கடைசியில் பார்த்தா எல்லாருமே பிஷப்ன்றேன் போப்பு எல்லோரும் போப்புன்ற கதைக்கு வந்துருன்றதுக்காக அவங்கவுங்க ஓட்டு போடக்கூடாது. அடுத்த கார்டினல் தான் ஓட்டு போடணும். அடுத்த கார்டினலுக்கு ஓட்டு போடும்போது இந்த கார்டினல்களுக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும்ல. இப்போ நமக்கு தெரியாது யார் கார்டினல், இவர் நம்ம பார்த்ததும் கிடையாது, ஃபோட்டோலேயே பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் இருக்காங்க, யாருன்னு உங்களுக்கு அது ஒரு 5 மீடியாவுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாதா? அந்த மாதிரி அந்த கார்டினல்களுக்கு தெரியும் யார் இவர் இந்த ஊருக்காரு, அவர் அந்த ஊருக்காரு, இவர் நம்ம போன டைம் பார்த்தோமே, இந்த டைம் பார்த்தோன்னே எல்லாமே 70 வயசு 80 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் எல்லாம் சந்தித்து பரிமாறுக்கும்போது அப்போயே ஒரு லாபி மாதிரி க்ரியேட் ஆகும். எல்லாம் சொல்லுவாங்கள்ல, இப்போ நந்தா இல்லைன்னா அடுத்த ஆங்கர் இவர் தான் அப்படின்னு. நந்தா ஊருக்கு போயிட்டாருன்னா அதுன்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. இந்த செட்டப் எல்லா அரசியலில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி போப்பை தேர்ந்தெடுக்கிறதே இருக்குது. அடுத்து ஏதாவது குடும்பம் சொல்லுவாங்க, அடுத்து நீங்கள் தான், உங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்கள்ல. இல்லை சரி இவருக்கு இப்போ நம்மளோட இல்லைங்க, அவர் 78 ஆச்சு, அந்த போப்பு இறந்துட்டாருன்னா அவருக்கு 81 ஆச்சுன்னா அவர் காலி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் 8 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த போப்பு இது நம்ம அதுக்காக சொல்ல போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு போப்பெல்லாம் 25-26 வருஷம் இருந்திருக்காரு. போப் ஜான் பால், பெனடிக்ட்டுக்கு முன்னாடி. இது எல்லாமே உள்குத்து அரசியல் தான். அதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இப்போ கார்டினல்ஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பெரிய வல்லரசு அமெரிக்கா வர்றதுக்கு முன்னாடி யாருன்னா பெரிய ஆள்னு இட்டாலி. இந்த உலகத்தில் உள்ள ரோமன் கத்தோலிக்கர்களை பூரா, ஆர்சிக்களை பூரா கட்டுப்படுத்தி வைத்தது இத்தாலி கட்டுப்பாட்டில் தான் ரோம் இருக்குது. அதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா அவர்கள் தான் பிஷப். எல்லாம் நீங்கள் பிஷப் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, சாரி இப்போ போப் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் போப் இட்டாலியிலேருந்து தான் வந்திருப்பாங்க, இல்லை ஃப்ரான்ஸு, இந்த மாதிரி ஏதாவது 1-2 ஸ்பெயின், இப்படி தான் வருமே தவிர அதை தாண்டி எங்கேயுமே யாருமே போப்பாக முடியாது. ஆகலை இது வரைக்கும். அதுக்கப்புறம் இத்தாலி போப் என்ன பண்ணுவார், இத்தாலி தான் போப் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பெனடிக்டோட பெனடிக்ட் மட்டும் வெளின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கார்டினல்ஸில் உலகத்தில் இப்போ வாக்களிக்க உரிமை உள்ளவங்க 135 பேர் இருக்காங்கல்ல, மொத்தம் 352 பேர் இருக்காங்கல்ல. இதில் 51 கார்டினல்ஸ் யார்? இத்தாலியை சேர்ந்தவர்கள். இதுதான் லாபி. இப்போ நீங்கள் பாப்புலேஷன், கிறிஸ்டியன் பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா இத்தாலியை விட இந்தியாவில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ இந்த உலக கிறிஸ்தவத்தை ஆள்வது யார்? இந்தியாவுடைய ஆளாக இருக்கணும், சரியா? ஆனால் இருக்காது. அதை இத்தாலி தான் அந்த மதத்தை கையில், உலகத்துடைய எல்லா விஷயத்தையும் கையில் வச்சுருக்கிறது அமெரிக்கா. அதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான வருடங்களாக மதத்தை கையில் வைத்திருக்கு, உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை கையில் வைப்பதற்கு இத்தாலி. இதை பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதனால தான் இத்தாலியை வல்லரசுன்னு இருப்பாங்க. சின்ன நாடாக இருந்தாலும் இத்தாலியில் நிறையா விஷயங்கள் இருந்தால் கூட
அதை விட பெரிய சைனாவை சேர்க்க மாட்டாங்க. 2050க்கு போயிட்டு சைனாவை சேர்க்க மாட்டாங்க. இது வளர்ந்த நாடுகள்லையும் சேர்க்க மாட்டாங்க. இதே வளரும் நாணம். இன்னி சைனா வளர்ந்து தான் இவங்களை வந்து உங்கள் அப்பத்தாக்கு தோடு போட போகுதுன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே உள்குத்து வேலைகள் தான். அப்போ வந்து என்னென்னா மேக்ஸிமம் யார் இருப்பா, அவர்களே லாபி பண்ணி முன்னாடியே சொல்லிடுவாங்க, இத்தாலியை சேர்ந்த ஒருத்தரை புஷ்டு பாடுறது நீங்கள் தான் வருவீங்க, உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி. ஏன்னா 4 கூட இருக்க கார்டினல்ஸ் யார் எல்லாம் இத்தாலி அதிகபட்சம். இப்போ 140 கார்டினல்ஸை கூப்பிட்றாங்க, 252 கார்டினல் வர்றாங்க, அதில் 51 பேர் இத்தாலின்னு எங்கள் மொயன்னு இத்தாலியும் அமெரிக்காவுமா இருக்கும். அமெரிக்காவில் எத்தனை கார்டினல்ஸ்னால் 17 பேர். அப்போ கிட்டத்தட்ட அமெரிக்காவில் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் 17 பேர். புரியுதா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி அமெரிக்கா கார்டினல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு கிட்டத்தட்ட மொயன்னு இந்த கார்டினல். அப்படி இருக்கும்போது இவங்களா ஒரு பில்டப் பண்ணலாம்ல. அடுத்து நீங்கள் தான் அடுத்து வருவார் போல், பயங்கரமான ஆளுங்க. ஐயோ அவர் வந்து அன்றைக்கி கனவுல இயேசு வந்தார் எதையா ஒன்று சொல்லுவாங்க. அவர் வந்து அவருடைய பிரார்த்தனைகளும் அவருடைய அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா, பிஷப் பெற்று தான் ஒரு பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உள்குத்து நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்கள் மைண்டில், நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. இப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆப்வியஸ்லி அந்த ஒரு முன்னிலை. உங்களுக்கு தெரிஞ்ச பேர் யார் இருப்பாங்கன்னா இத்தாலியை சேர்ந்த ஒருத்தராக தான் இருப்பாங்க. அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க, இவர் இன்னொருத்தர் ஓட்டு போடுவார், மாற்றி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வச்சுக்குவாங்க. இதுக்காக தான் இந்த ப்ராசஸில் எப்படின்னு அந்த காலத்தில் பயங்கரமான ப்ராசஸ். இப்போ தானே இன்டர்நெட் அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமான அந்த இதில் முதல்ல வந்து கார்டினல்ஸை பூரா கூட்டு வந்துடுறாங்க. கார்டினல்ஸ்னால் இப்போ இந்தியாவிலே ஒரு கார்டினல் தான் இருக்காருன்னா எவ்வளோ பவர் அவருக்கு 2 வேலைக்காரன், சமையல் பண்ணிக்கிறது ஒன்று, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒன்று, 2 பேரை கூப்பிட்டு வரலாங்க. சரியா? இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. தங்குறதுக்கு இடம் போட்டோன்னா அந்த பிரம்மாண்டமான மாளிகைக்குள்ளே அப்படியே கூப்பிட்டு கணக்கு எடுத்து எல்லாம் இது பண்ணி வேலைக்காரர்களோட போட்டு அடைச்சி போட்டு வெளியே டோரை லாக் பண்ணிடுவாங்க. பிரம்மாண்டமான 50 அடி 40 அடி 30 அடி டோர் பார்த்துருப்பீங்க சினிமாலெல்லாம். ஒரு 10 பேர் சேர்ந்து தள்ளுவாங்க. அந்த மாதிரி டோரை போட்டு லாக்கை போட்டுருவாங்க. இவங்க யாருமே வெளியில் வர முடியாது, வெளி உலக தொடர்பும் கொள்ள முடியாது, அவங்க நாட்டுக்கு பேசவும் முடியாது, மக்கள்கிட்ட பேசவும் முடியாது, யாரையுமே சந்திக்க முடியாமல் உள்ளாடுது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அது பெரிய பிரம்மாண்டமான மாளிகை. எல்லாம் வந்து ஒரு 50 அடி 100 அடி ஹைட்டில் 200 அடி ஹைட்டில் இருக்கும். உள்ளுக்குள்ளே 10 ஃப்ளோர் அப்படின்னு நம்ம கட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அவ்வளோ பெரிய சர்ச்சு. அந்த மாதிரி இவர்கள் தங்கியிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் ரூம்னா எல்லா வசதியும், ஒரு மன்னருக்கு இருக்கிற வசதியோட பயங்கரமான வசதி எல்லாம் இருக்கும். ரெஸ்ட் எடுக்க அந்த காலத்திலேருந்து இருக்கும்போது இதுதான் வரலாறு சொல்லுது அவர்களுடைய இது. அப்போ வந்து இவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அழைச்சிட்டு போயிடுவாங்களாம். போய் அடைச்சி போட்டுருவாங்க. போட்டு அவர்கள் வேண்டிய உணவு எல்லாமே கொடுத்துருவாங்க. அவர்களுக்கான மருத்துவர்கள் உள்ளே இருப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருப்பாங்க. யார் இவர்களை போய் பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. யார் கூட இருக்கலான்னா ஒரு வேலைக்காரனும் அசிஸ்டண்ட்டு மட்டும் இருக்கலாம். இவர்களை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அங்கே இந்த போப்பை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதுக்கு அங்கே போப் ஆஃபீஸில் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் படி அதை இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இத்தனாம் தேதி தேர்தல், இத்தனை முறை வாக்களிப்பு, இத்தனாம் தேதி இது, இத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க, இத்தனை மணிக்கு நீங்கள் உள்ளே வர்றீங்க, இத்தனை மணிக்கு கதை அடைக்கிறோம், ஓட்டு போடுறீங்க, இத்தனை மணிக்கு போகிறீங்க. ஓட்டுனா ஒரு டைம் கிடையாது. முதல்ல போய் முதல் வாக்கெடுப்பு, முதல் நாள் காலை வாக்கெடுப்புன்னு ஒன்று நடக்கும். இதுதான் வரலாற்றுப்படி. இந்த காலை வாக்கெடுப்பில் ஏன்னா போப் ஜான் பால் இறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோரி போட்டதும் சரி, பெனடிக்ட் பற்றியும் நம்ம ஸ்டோரி பண்ணியிருக்கோம் சேனலில் இருக்கும்போது. ஏன்னா நம்ம இப்போ பத்திரிகை துறைக்கு வந்ததுக்கப்புறம் 2 பிஷப் மாறி இருக்காங்க, 2 போப். ஆமாம், 2 போப்பு மாறி இருக்காங்க. 3ஆவது போப்பு வந்துட்டார், வரப்போகிறார். 3ஆவது போப்பு வந்துட்டார். அவர் தான் ஜான் பால் இருந்தார், பெனடிக்ட் இருந்தார். அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் வந்துட்டார். இப்போ 4ஆவது போப்பு நம்ம பார்க்க போகிறோம், அதோடைய பதவியேற்பை. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளே போட்டு அடைச்சி போட்டுருவாங்களா. அப்புறம் காலையில் வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்பில் வந்து எப்படின்னா ஒரு புகைக்கூண்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கிறதா அவர்கள் வரலாற்று பதிவில் புகைக்கூண்டு வச்சுருப்பாங்க. முதல் காலையில் வாக்களிக்க போகிறீங்க, நீங்கள் இவருக்கு போடுறீங்க, நான் உங்களுக்கு போடுறேன், அவர் இன்னொருத்தருக்கு போடுறாருன்னு கசாமுசான் ஆயிடும். அப்புறம் அது ஒரு கணக்கு பார்ப்பாங்க. என்னடா
ஒன்றுமே தேரலை, யாருமே தேரலைன்னு இருக்கணும். ஒருத்தருக்கு 5 வாக்கு விழுந்திருக்கலாம், இல்லை 10 வாக்குகள். 150ல் ஒரு 20 ஒருத்தருக்கு விழுந்திருக்கும், இது இன்னொருத்தருக்கு 8 விழுந்திருக்கும், இன்னொருத்தருக்கு 14 விழுந்திருக்கும், இன்னொருத்தருக்கு 12 விழுந்திருக்கு, இப்படின்னு இருக்கா சம்சான் ஆயிரும். அப்போ இதில் வந்து ஒரு ஓட்டில் ஜெயிக்கிற கணக்கெலாம் கிடையாது, 2/3 மெஜாரிட்டி வரணும். அப்போ காலையில் வாக்களிப்பு பிரித்து பார்ப்பாங்க, ஒன்றும் தேரலை, சரி எல்லாம் போங்கன்றாங்க, எண்ணி பார்ப்பாங்க, தேரலை, சரி மத்தியானம் வாக்கெடுப்பு, 2ஆம் வாக்கெடுப்பு மத்தியானம் அன்னைக்கு முதல் நாள்லே உடனே பிரார்த்தனை, ஏசுவே இப்படி பண்ணிட்டு யாரையுமே காட்ட மாட்டேறியே உண்டாக. அதாவது இது காமெடியாக சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது ஆளாளுக்கு ஓட்டை போட்டு ஏசுவை பிடிச்சி தான் இப்போ நீங்கள் இவருக்கு போடுறீங்க, அவர் இன்னொருத்தருக்கு போடுறாரு, நான் இவருக்கு போடுறேன், போட்டு கடைசியில் கூட்டி காலத்தில் ஒருத்தர் இருந்தால் 5 ஓட்டு எல்லாம் போங்க. திருப்பி பிரார்த்தனை, ஒரு நல்ல மனிதரை தெரிவு செய்வதற்கு போப்பாக நீர் தான் ஆசிரிக்க வேண்டிய, ஏன் இப்படி குழப்புகிறீர் அப்படின்னு ஒரு இது முடிஞ்சு திருப்பி அடுத்த நாள் காலையில் வருவாங்க, திருப்பி வாக்களிப்பாங்க. அதுலேயும் செட் ஆகாது. அடுத்து 2ஆம் நாள் மத்தியானம், 3ஆம் நாள் காலையில், 3ஆம் நாள் மத்தியானம், அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். 10 நாள் இப்படி குழப்பமாக போய்கிட்டே இருக்குது. தேர்வு பண்ணவே முடியலன்னா 7ஆவது தான் வந்தோடனே ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாக்குகள்லேயே அதிகமாக வாங்கினவங்க இருக்காங்கல்ல, நிறையா டைம் ஒருத்தருக்கே மாற்றி அந்த மாதிரி ஒரு 4 பேர் தேர்ந்தெடுப்பாங்க 7ஆவதுல. அதுக்கப்புறம் அப்படி வந்தால் தான் இது வந்து செட்டப்புக்கே வரும். இப்போ இந்த 4 பேர் தான் இதில் பார்த்து போடுங்க, ஏன் குழம்புறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு போப்புக்கு வந்து ஒரு போப்பா ஒருவரை வந்து நீங்கள் இவர் தான் அறிவிச்சிட்டிங்கன்னா, பார்த்தியா வாட்டிக்கனே செட்டப் பண்ணிடுச்சு, வாட்டிக்கன் செட்டப் பண்ணி இவர் தான் போப்புன்னு சொல்லு, இவர் நிற்கிறாரு, அவர் நிற்கிறாரு, நீங்கள் பார்த்து 3 பேர்கிட்ட ஒருத்தர் போட்டுருங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, இத்தாலியை சேர்ந்த ஒருத்தர் நிற்கிறாருன்னு வைங்க, அவருக்கு தான் அதிக வாக்குகள் விழுவும். ஏன்னா 51 கார்டினல் இருக்காங்க, ஈஸியாக அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார்ல. அது வரக்கூடாதுன்றக்காக இந்த சிஸ்டம், ஆளாளுக்கு மாற்றி ஓட்டு போடுங்கன்னு யாருக்கு அதிக வாக்கு விழுகுதோ அப்படியே அவங்களுக்கு தான் விழுவும். புரியுதா உங்களுக்கு? இத்தாலி கார்டினல் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இத்தாலிக்கார் தான் போடுவாங்க. அவர் 15 ஓட்டு அவர் முதல்ல வாங்கிடுவார். அதுக்கப்புறம் பிற நாடுகள் சேர்ந்து ஏழை நாடுகள் போன வந்தவங்கலாம், இத்தாலி தான் நம்மளுடைய தெய்வத்தோடைய இப்போ மெயின் இடம், அவர்கள் தான் தலைமை ஏற்கிறாங்க இத்தனை வருஷம், அந்த நன்றி விசுவாசத்தில் இத்தாலியில் ஒருத்தருக்கு போட்டு விட்டாங்க அப்படின்னா இத்தாலிக்காரருக்கு தான் அதிக இடம் பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ காலம் இத்தாலியால் தான் இத்தாலிக்காரங்க ஜெயிக்கிறது. ஆனால் இப்போ கடைசியாக இருந்த பிரான்சிஸ் வந்து அர்ஜென்டினாக்காரை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு. அதை தான் சொல்கிறேன்ல, ரொம்ப ரேர். சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவிலேருந்து வர்றது ரொம்ப ரேர் இத்தாலிக்கு அப்புறம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து லாபி பண்ணி முன்னாடியே செட்டப் பண்ணனா இவர் தான் சொல்லப்பட்டதாக இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ திமுகவில் டக்குன்னு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், திமுகவில் அடுத்த முதல்வர் யார், வேட்பாளர் யார் அப்படின்னா ஆப்வியஸ்லியா உதயநிதின்னு சொல்லுவாங்க. சீமானுக்கு அடுத்து யார் அப்படின்னா குழப்பமாயிரும். அவங்க ஒய்ஃப் தேன்மொழியா, இல்லை இவங்களா அவங்களா அவரா இவரான்ற மாதிரியா, இல்லை வந்து சாட்டை துறைமுருகனா, இப்படின்னு ஒரு குழப்பமாகி 10 பேருக்குள்ளே குழப்பமானவுடனே அதுக்குள்ளேயே சண்டை வரும், பிரச்சனை வந்து டோட்டலாக போங்க போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இது, புரிஞ்சுங்க? அந்த மாதிரி இப்போ இவருக்கு அடுத்து இவர் தான் வருவார்னு ஒரு லாபி பண்ணிடுவாங்கல்ல, அந்த இதில் தான் இத்தாலி அடுத்தடுத்து வர்றது. அப்படி வரும்போது உள்ளுக்குள்ளே நடந்த பஞ்சாயத்தில் என்ன வருஷம் இத்தாலியாக தான் வரணுமா, எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்கள் இருப்பீங்க, சரி இப்போ அர்ஜென்டினாக்காரர் நம்மால் அவரை கொண்டு வந்துடலான்னு நினைப்பாங்க. இப்படி வந்தவர் தான் தானே தலைவர் யார், ஃப்ரான்சிஸ் வந்தார். இப்போ அடுத்து வந்து என்னென்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் கரும்புகையை போட்டு விடுவாங்க. அந்த காலத்தில் இப்போ கிடையாது, இப்போ பெல் அடித்தா முடிஞ்சு கரும்புகையை போட்டாங்கன்னா அந்த புகை கொண்டு வழியாக கருப்பாக புகை வச்சுன்னா இன்னும் போப்பு தேர்ந்தெடுக்கப்படல, ஐயோகோ 6வது ரவுண்டு முடிஞ்சிச்சு, இன்னும் ஒன்றும் செட் ஆகலைன்னு அர்த்தம். போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட வெண்புகை வரும் எல்லாம். அது வரையும் உட்காந்து 10 நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வெளியே உட்காந்து. இங்கே வாட்டிக்கனில் பக்தர்கள் சொல்கிறேன், பக்தர்கள் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் தானே, மட பக்தர்கள் மடத்தில் மட்டும் இருக்க மாட்டாங்க, நம்ம இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயும் அப்படி தான். அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், வெளியே உட்காந்து பார்த்துருப்பாங்க, கரும்பு வருதா வெள்ளை புகை வருதா அப்படின்னு. அந்த காலத்துலேருந்து நான் சொல்கிறேன். நான் இப்போ வெள்ளை புகை வந்துருச்சுன்னு வைங்க, போப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு ஒரே கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து பதவியேற்பார். அப்புறம் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயரில் வந்து நிற்பார், அந்த மாளிகை சொன்னல அங்கேருந்து
கையை காட்டி இப்படி இதெல்லாம் போடுவார். அது அவங்க நமக்கு ஃபுல்லாக தெரியாது. இப்படி போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவர் சாக வரைக்கும் அவர் தான் 80 வயசுக்குள்ளே இருக்கணும் போட்டி போடுறதுக்கு. போட்டி போட்டார்னா அவர் 25 வருஷம் இருக்கலாம், 105 வயசு வரைக்கும் இருக்கலாம், இல்லை 90 வயசுலேயே போகலாம். இப்படி இப்போ இந்த ஃப்ரான்சிஸ் 88 வயசு, இவர் 27 வருஷம் இருந்திருக்காரு. ஜான் பால் அதிகபட்சமாக 27 வருஷம். ஸோ இப்படி தான் போகும். இப்போ இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கார்டினல்ஸ் அழைப்பு கொடுப்பாங்க. இந்த கார்டினல்ஸ்லாம் போய் கார்டினல்ஸை 10 நாள் அடைச்சி போட்டுருவாங்க. வெளியே யாரோட தொடர்புமே இருக்காது. இப்போ செல்ஃபோன்ஸுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது முடித்த உடனே இப்போ உள்ள நவீன காலத்தில் செல்ஃபோன் டவரே எடுக்காதுங்க. அடுத்த பிஷப் தேர்வு செய்யப்படும் வரை, அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அந்த 10 நாளைக்கு செல்ஃபோன் எடுக்காது, அங்கே டிவி எடுக்காது, சேனல்ஸ் எடுக்காது, ரேடியோ கட்டு, எந்த தொடர்புமே வெளி தொடர்பு உள்ளே வரக்கூடாது. உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும்ல, நீங்கள் ரேடியோ கேட்டே இருப்பீங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு சேனல் யூடியூப்பில் என்ன தேவையான போட்டு விடுவாங்க. திடீர்னு ஒரு கார்டினல் கேட்டு இவர் தான் வருவாருன்னு அவங்க சொல்கிறானா, இவர் தான் வருவாரோ அப்படின்னு, சரி நம்ம அவருக்கே ஓட்டு போடணும்னு போட்டால். அதனால் எந்த சோசியல் மீடியா மட்டும் இல்லை, டிவி பார்க்கக்கூட கூடாது. நீங்கள் ஒருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறது மட்டும் இல்லை, வேறு நபர் என்ன சொல்கிறாருன்ற கூட நீங்கள் அந்த காதில் கேட்கக்கூடாது. தனிமைப்படுத்தப்பட்டு வச்சுருக்க மாதிரி இதுகளை சிவசிவான்னு வாய்ப்பாரு காதை பற்றி. அந்த மாதிரி அங்கே போனார்னா ஏசுவே என் காதில் வேறு எதுவும் ஒழிக்கக்கூடாது, எந்த இதையும் நான் கேட்கவும் கூடாது, நான் யார்கிட்டையும் எதையும் பேசவும் கூடாதுன்றது தான். அங்கே யார்கிட்ட பேசலான்னா வேலைக்காரன்ட்ட சாப்பாடு எடுத்து டிஃபன் எடுத்து வந்தியா, பர்கர் போட்டியா, பீஸா போட்டியா, அது கேட்கலாம். இங்கே இருந்தேன்னா என்கிட்ட பேசலாம். ஒரு அசிஸ்டண்ட்டு எத்தனை மணிக்குப்பா நம்ம போனோம் எடுத்து ஓட்டு போட அப்படின்னு, 3 மணிக்கு சார், டைம் ஆச்சா, ரைட்டு அப்படின்னு கூப்பிட்டு இந்த 2 பேர் தான் போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இதுதான். 80 வயசுக்கு மேலே நிற்க முடியாது, 80 வயசுக்குள்ளே தான் நிற்க முடியும். எல்லாருமே போட்டி போடுவாங்க. எல்லோரும் போட்டின்னு கிடையாது, யார் வேணாலும் வளைச்சி யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் போட்ட மாதிரி. அவங்களுக்கு மட்டும் போட்டுக்க முடியாது. அடுத்து போடும்போது வேறு ரூபத்தில் வரும்போது ஒருவர் தேர்வு செய்யப்படுவார். அவர் தான் இந்த ரோமன் கத்தோலிக்க உலகத்திற்கு தலைவராக இருப்பார். இதுதான் போப்புடைய ஆமாம் நடைமுறை வரலாறு வரலாறு. இது அடுத்து இவர் இறந்துட்டார். இன்னும் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் வரைக்கும் இது போகும், இந்த சடங்குகள் போகும். அதுக்கப்புறம் தான் அந்த அறிவிப்பு வெளியாகும், அடுத்த போப்பு யார் அப்படின்றது. வரும்போது அவரை தேர்வு செய்து போட்டு எல்லா உலகத்தில் எல்லாத்தையும் எப்படி இது பண்ணுறது, எப்படி மதத்தை பரப்புறது, எப்படி இவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற அவங்களுடைய வேலைகள் பணிகள் என்ன அப்படின்றத கார்டினல்களை கூப்பிட்டு சொல்லி, சரி போங்கப்பா ஓட்டு போட்டிங்க, போய் உங்கள் ஊரில் வேலைகளை பாருங்கள். அவர்கள் பிஷப்புகளுக்கு உத்தரவிடுவாங்க, பிஷப்புகள் பாதிரியாருக்கு உத்தரவிடுவாங்க, பாதிரியார் கிறிஸ்தவர்களுக்கு உத்தரவிடுவாங்க. இவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்து தேவனை வேண்ட வேண்டியதான். ஓகே சார், இந்த போப்புடைய வரலாறுகள் குறித்து பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது எப்படி நடைமுறையில் இருக்குது, அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு கால வரலாறுகளை குறிப்பிட்டு சுருக்கி சொன்னீங்க சார். அவருடைய 2000 ஆண்டு இருந்தாலும் 1000 ஆண்டு ஒரு வரலாறு பக்காவாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன ஹோட்டல் கதைகளாக இருக்கும். எனிவே சார், இறந்து போன போப் பிரான்சிஸுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். நிறைய தகவல் கொடுத்தீங்க. போப்புக்கே நீங்கள் பிரார்த்திக்கிறீங்களான்றது தான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. உலகத்துக்கே இந்த உலக மக்களும் கிறிஸ்தவ மக்களும் உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கிற போப்பு, அந்த போப்பு செத்ததுக்கு நீங்கள் அவர் ஆத்மா சாந்தின்னு பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் போப்போட ஒரு படி உயர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கேன். எனிவே போப்பும் ஒரு மனிதர் தான். அதனால் சார் நீங்கள் பிரார்த்தனை பண்ணேன்னு சொல்ல தப்பே கிடையாது. இறைவன் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன். போப்பே நல்லா போப்பு அவர் ஆன்மா சாந்தின்னு பிரார்த்தனை பண்ணும்போது இந்த உலகம் எவ்வளோ அமைதியை விரும்புதுன்றதை புரியுது எல்லாருக்கும் ஒரு இதுதான். சரி, எனிவே போப்புக்காக நீங்கள் உங்கள் பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, போப்பு இவ்வளோ நாள் உலக மக்களுக்கு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, இந்த சண்டை இல்லாமல் இந்த உலகம் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றது எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது, எல்லா மதத்தினரோட விருப்பமாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம அதன் அடிப்படையில் தான் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.